Sum number 62. Two coins are tossed together. What is the probability of getting different faces on the coins? இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் ப்ராபிலிட்டி சம்மை பொறுத்த வரைக்கும் நிகழ்தகவு கணக்குகளில் எடுத்தோடனே நீங்கள் கூறு வழி ஃபஸ்ட்டு எழுதிருங்க. இதில் காயின் கணக்குங்களா, காயின் கணக்குகளை ஒரு நாணயமா, ரெண்டு நாணயமா, மூணு நாணயமான்னு பார்த்துக்குங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 காயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நாணயங்கள் தான். ரெண்டு நாணயங்கள்னால ரெண்டின் அடுக்கு 2 கூறுவழி நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ அது சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது கூறுவழி என்னென்னா ரெண்டு நாணயங்களையும் இந்த மாதிரி தலை வரலாம், தலை பூ வரலாம், பூ தலை வரலாம், ரெண்டுலேயும் பூக்கள் இந்த மாதிரி கிடைக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் எஸ் எத்தனை வாய்ப்புகள்னால் 4 வாய்ப்புகள். நமக்கு என்ன கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, அதாவது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் 2 காயின் போடுறப்ப ரெண்டு நாணயங்கள்லேயும் ஒரே மாதிரி தலை கிடச்சிருக்கு, அப்போ இது வராது. இதில் ஒரே மாதிரி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, பூ கிடச்சிருக்கு, இது வராது. இங்கே தலையும் பூவும் வந்திருக்குங்களா, அப்போ இது ஒரு வாய்ப்பு வரும். இங்கே பூ விழுந்து தலை விழுந்திருக்கு, அப்போ இந்த 2 வாய்ப்பு. அடுத்ததில் எப்படி எழுதுவோன்னா, அதாவது வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது ஈவெண்ட்ஸ் ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்குங்க. என்ன வரும் நமக்கு, அதை ஏன் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா HTTH, அதாவது இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு போட்டோம்னா இந்த 2 வாய்ப்பு. அப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த 2ஐயும் போட்டுக்குங்க. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. அப்போ இதுக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னா, நிகழ்தகவுனா அப்படியே P ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது இந்த மாதிரி வாய்ப்பு 2 இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நிகழ்தகவு அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு N ஆஃப் ஏ பை N ஆஃப் எஸ். இது இது ஃபார்முலா, நிகழ்தகவுக்கான ஃபார்முலா. அதாவது சாதகமான விளைவுகள் பை மொத்த விளைவுகள்னு அர்த்தம். இங்கே சாதகமான விளைவுகள்னால் நமக்கு என்ன கண்டிஷனுக்கு உட்பட்டு இங்கே 2 டேர்ம் எழுதணும், அதுதான் சாதகமான விளைவுகள். அதாவது வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி தான் சாதகமான விளைவு. அப்போ 2, நம்பர் ஆஃப் ஏ 2, மொத்த விளைவு 4, அப்போ 2/4. இதை 2இன் மடங்காக இருக்கனால இதை சுருக்கி போட்டுடலாம், 1/2ன்னு கிடைக்கும். இப்போ நிகழ்தகவு பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்தகவில் இருக்கக்கூடிய கணக்குகள்லாம் நமக்கு எப்படி ஆன்சர் கிடைக்குன்னா 0 to 1 இதுக்குள்ளே தான் ஆன்சர் கிடைக்கும். 0 to 1க்குள்ளார தான் ஆன்சர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2ன்னு கிடச்சிருக்குங்களா, அதாவது 0.5ன்னு இங்கே ஆன்சர் கிடச்சிருக்கு. லாஸ்ட் ஆன்சரில் என்ன எழுதணுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த 2 காயின்ஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு போட்டுருங்க. அதாவது இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1/2 அப்படின்னு போட்டுருங்க. சம் நம்பர் 63. ரைட்டிங் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாஸிங் 3 காயின்ஸ் யூஸிங் ட்ரீ டயக்ராம். 3 நாணயங்கள் சுண்டப்படும் போது கிடைக்கும் கூறுவழியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக. இந்த ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே பார்த்துக்குங்க, நமக்கு டைஸ் கொடுத்துருக்காங்களா காயின்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட்டிங் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாஸிங் 3 காயின்ஸ், 3 நாணயங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நாணயங்கள் சுண்டப்படும் போது கிடைக்கும் கூறுவழியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக. இப்போ மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுறதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே விளைவுகள்னு போட்டுக்கிட்டாலும் ஓகே. 3 நாணயங்கள் சுண்டப்படும் போது கிடைக்கும் விளைவுகள் அப்படின்னு போட்டுக்குங்க. இப்போ இப்போ ஒரு நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாணயம்னா ஹச் கிடைக்கலாம், HTன்னு போட்டுக்குங்க. இப்போ ஒரு நாணயம்னா HTன்னு போட்டுக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாணயத்துக்கு இதுலேயும் HTன்னு போட்டுருங்க. அதாவது இது ஒரு நாணயம், இது 2 நாணயம். இந்த ஹச்சிலேருந்து HT, இந்த டீலேருந்து ஒரு HTன்னு போட்டுருங்க. அதாவது 2, பொதுவாக ஒரு நாணயம்னா HTன்னு எழுதிடுவீங்க. 2 நாணயம்னா HT, TH,
டிடின்னு எழுதிடுவீங்க. அடுத்து 3 நாணயம் தானே நமக்கு கேட்டிருக்காங்க மர வரைபடத்துக்கு, அதனால் அதுக்கு வந்து இப்படி கொடுத்துருங்க. இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒன்று, இங்கேயும் ஹச்டி 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 ஹச்டி. இந்த மாதிரி கொடுத்துருங்க. இதில் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா ஹச் 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 டி ஹச் டி ஹச் ஹச் டி டி. மறுபடியும் இதை வச்சு 4 செட்டு. டி ஹச் ஹச் டி ஹச் டி 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 ஹச் டி டி டி. இதில் ஒரு 4 வாய்ப்பு இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மர வரைபடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே மேலே போட்டிருக்கு இல்லைங்களா, இது ஒரு மாடல். இன்னொன்று வந்து நீங்கள் ஹரிசாண்டலாக, இது நான் வெர்டிகலாக போட்டிருக்கேன், நீங்கள் ஹரிசாண்டலாக போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு எடுத்துன்னா விளைவுகள் நீங்கள் எழுதிக்கிங்க. விளைவுகள் அப்படின்னு போட்டுட்டு, அதாவது 3 நாணயங்கள் அதாவது சுண்டப்படும் போது கிடைக்கும் கூறுவழியா, அப்போ 3 நாணயங்கள் சுண்டப்படும் போது கிடைக்கும் விளைவுகள் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. இப்போ அந்த ஃபஸ்ட் நாணயத்துக்கு மொதல் ஸ்டெப் எடுத்துக்கோங்க, ஹச்டின்னு. இது வந்து ஒரு நாணயம், ஒரு நாணயத்துக்கு இது ஹச்டி, இங்கேயும் ஹச்டி போட்டுருங்க. 2 நாணயம்னா ஹச் ஹச் ஹச்டி டிஹெச் டிடி. இங்கேயும் ஹச்டி 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 ஹச்டின்னு போட்டுருங்க. இது எப்படி எழுதணும்னா, ஒரு நாணயம்னா ஒரு ஸ்டெப்பு, 2 நாணயத்துக்கு 2வது ஸ்டெப்பு, 3 நாணயம்னா 3வது ஸ்டெப்பு, இப்படி வச்சுக்கோங்க. எப்படி எழுதுகிறோன்னா, அதாவது ஹச் 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 ஒரு செட்டு, ஹச் 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 டி, மறுபடியும் ஹச் டி ஹச் ஹச் டி டி. 4 வாய்ப்பு வந்துடுதுங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் எழுதுகிறப்ப டி ஹச் ஹச் டி ஹச் டி 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 ஹச் டி டி டி. அதை தான் இப்போ இங்கே எழுத போகிறோம். அதாவது சாம்பிள் ஸ்பேஸ்னு போட்டு இங்கே எழுத போகிறோம். கூறுவழி சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் ஈக்குவல்ட்டு அப்படின்னு போட்டு மொதல் 3 ஹச் போடுங்க. ஹச்சு வச்சு 3 ஹச் ஃபஸ்ட்டு போடுவோம். அடுத்து ஹச் ஹச் டி, 2வது இருக்கிறது எழுதுங்க, ஹச் ஹச் டி. அடுத்து ஹச் டி ஹச் ஹச் டி ஹச், அடுத்து ஹச் டி டி. அதாவது ஹச்சை முன்னாடி வச்சு இந்த மாதிரி 4 டேர்ம் எழுதியாச்சு. அடுத்து டீயை வச்சு எழுதுகிறோம். டி ஹச் ஹச் டி ஹச் ஹச் டி டி ஹச் டி டி ஹச் டி 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 ஹச். இங்கே வந்து 3 டி. இதுதான் வந்து 3 நாணயங்கள் சுண்டுதலின் கூறுவழி. இங்கே மர வரைபடம் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். நீங்கள் நம்பர் ஆஃப் எஸ் மொத்தம் வாய்ப்புகள் 8ன்னு கூட கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மேலே கொடுத்துருக்க இல்லைங்களா, மேலே இந்த மாடல்லையும் போடலாம், இல்லாட்டி இந்த மாடல்லையும் போடலாம். இதுவும் மர வரைபடம் தான். இந்த மாதிரி இந்த பிரான்ச்சஸ் வந்தாவே அது என்னது, கிளை வந்தாவே மர வரைபடம். எழுதுகிறப்ப இந்த ஹச்சை வச்சு 4 டேர்ம் எழுதிக்கிறோம். இது ஒரு டேர்ம்களா, இது ஒன்று. அடுத்து இந்த டேர்ம் ஒன்று, இது ஒன்று. அதே மாதிரி இந்த டீயை வச்சு இது ஒரு டேர்ம், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இதை வச்சு 4 டேர்ம் எழுதுகிறோம், இதை வச்சு இங்கே 4 டேர்ம் எழுதுகிறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே எழுதிடுறோம்.